டான்செட் MBA 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். கிட்டத்தட்ட நமக்கு 1 month விண்டோ இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது எந்த வெப்சைட்டில் போகணும், எப்படி பண்ணணும் எல்லாம் நம்ம ஒரு 2 minutesல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கணுங்கிறத பார்த்துக்கலாம். அது ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 5 to 7 minutesல முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன தேவை? SSLC மார்க் ஷீட் தேவை. SSLC மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணும். SSLC மார்க் ஷீட்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, அதையும் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த காப்பி ஆஃப் த மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சேம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் HSC மார்க் ஷீட், இல்லாட்டி டிப்ளமா பண்ணிங்கன்னா அந்த மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. த சேம் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் யர் டிகிரி ஆல்சோ. டிகிரி மார்க் ஷீட்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க எந்த செமஸ்டர் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர 2 இது தேவை. ஒன்று வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட ஸ்கேன்டு ஆன் சாஃப்ட் காப்பி தேவை. ஜேபெக் வெர்ஷனில் இருக்கணும். ஃபைல் வந்து ஜேபெக் ஃபைலாக இருக்கணும். என்ன டைமென்ஷன்ஸில் இருக்கணும்? ஹைட் 300 பிக்சல்ஸ் வித் 200 பிக்சல்ஸ். ஃபைல் சைஸ் வந்து 50 கிலோபைட்டோட அதிகமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படி இல்லை, 1 MBயா இருக்குது, இல்லை சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நம்ம டான்செட் போர்ட்டலுக்குள்ளே போய் நம்ம ஃபில்அப் பண்ணும்போதே அங்கேயே ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டோட இது கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம். photoresizer.netன்னு நினைக்கிறேன் அந்த இது இணையதளத்தோட பேர். நீங்கள் ஏற்கனவே பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் நல்ல திக்கான ஒரு பென் எடுத்து நீங்கள் வந்து சிக்னேச்சர் போட்டு மைக்ரோசாஃப்ட் லென்ஸோ இல்லாட்டி அடோப் ஸ்கேன் வச்சோ உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கும் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஹைட் 70 பிக்சல்ஸ் வித் 200 பிக்சல்ஸ். ஃபைல் சைஸ் வந்து 11 கிலோபைட்டோட அதிகமாக இருக்கக்கூடாது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து டைமென்ஷன்லையோ இல்லை ஃபைல் சைஸ்லையோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ ரீசைசர் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பண்ணிக்க முடியும். முன்கூட்டியே பண்ணி ரெடிமேடாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். SC, SCA, ST இந்த கம்யூனிட்டியில் இருந்தால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 500 rupees. என்ன ஒவ்வொரு எக்ஸாம்னு சொல்கிறீங்க யோசிக்கிறீங்களா? டான்செட் MBA எழுத முடியும். அதே நாளில் காலம்புற டான்செட் MBA மதியம் எக்ஸாம் இருக்குது. அன்னைக்கு காலம்புறையே டான்செட் MCA எழுத முடியும். அடுத்த நாள் 10ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு நம்ம MTech, MArch இதெல்லாம் எழுத முடியும். ஒரு சிலவங்க 3 எக்ஸாம் எழுதுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 500 rupees. இந்த 3 கம்யூனிட்டிலேருந்து வந்தீங்கன்னா, மற்ற கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபீஸ் வந்து 1000 rupees per examination. ரைட்? ஸோ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு, இது நெட் பேங்கிங், இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்? இது எல்லாம் ரெடியாக இருக்கான்னு முதல்ல ஒரு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம குயிக்காக லெட்ஸ் டைவ் இன்டு த டான்செட் வெப்சைட். ரைட்? பண்ணிட்டீங்களா? எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் தேர். உங்களோட ஏதாவது ஒரு ஃபேவரேட் ப்ரௌசர் போயிட்டு tancet.annaunev.edu பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவோம். டான்செட் CETA 2024 இருக்கும். இங்கே ஸ்க்ரோல் பண்ணோன்னா டேட்ஸ் இருக்குது. நான் வந்து MBA பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே இந்த என்டையர் வாக் த்ரூ வீடியோ இருக்குது. ஸோ MBAக்கு எக்ஸாமினேஷன் 9th March சாட்டர்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன். அவங்க அழகாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்னலாம் தேவைன்னு அப்படி ஒரு PDF-ம் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. நம்ம SSLC மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சைன் அப் பண்ணுவோம். அப்போ வந்து பேர் கொடுத்துட்டு நம்மளோட இமெயில் ID, பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு we will select the choice of examination. MBA மாத்திரம் பண்ண போகிறோமா அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன்லேயே லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். 7 step ப்ராசஸ் இது. இந்த இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த கிளிக் பண்ணி போனால் நம்ம மறுபடியும் கோ இன்டு த சைன் அப் ப்ராசஸ் இட் செல்ஃப். இங்கே போய்ட்டு டு ரிஜிஸ்டர் ஆன்லைன் கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்துடுவோம். வந்துட்டு சைன் அப் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு உங்கள் நேம் எப்படி SSLC மார்க் ஷீட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. இதே தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயும் இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அப்புறம் ஒரு இமெயில் ID கொடுங்க. உங்களுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடியா கொடுக்குறேன். உங்களோட ஆக்சுவல் ப்ராப்பர் டேட் ஆஃப் பர்த் ஒன்று கொடுங்க. நான் வந்து இப்போதைக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நான் முடிக்கிறேன். ரைட்? உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் forgot பாஸ்வேர்ட் பாசிபிலிட்டி இருக்குது. பட் knowing your password will certainly be of help. ரைட்? மொபைல் நம்பர் கொடுங்க. கரெக்டாக எல்லாமே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எதையுமே அப்புறமா மாற்ற முடியாது. செலக்ட் கோர்ஸ் MBA மாத்திரம் நான் போடுறேன். ஒரு சிலவங்க MBA MCA எழுதுறவங்க இருப்பாங்க, MBA ME எழுதுறவங்க இருப்பாங்க, MBA MCA ME MTech எல்லா எக்ஸாம் எழுதுறவங்களும் இருப்பாங்க. we are selecting this. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. MBA அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால்
ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எப்போ இருக்குன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அப்படி இல்லைன்னா அப்ளையே பண்ணாதீங்க. மோன் இங்கே வந்து இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்படி மெசேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் லாகின் பண்ண போகிறோம். லாகின்ல போயிட்டு we're going to give இமெயில் ஐடி, என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தீங்களோ அதை என்ட்ரி போடுங்க. இந்த ஸ்டெப் வந்துட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்மளோட நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 100844. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. MBA எக்ஸாமுக்கு மாத்திரம் பண்ணுறோங்கிறது கிளியராக சொல்லுது. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம், நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம், ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுவா வேறு எதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஓசி கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் வராது. வேறு கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா அந்த சப் கம்யூனிட்டி டீல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கோடு வேணும்னா இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணினோன்னா வேறு என்ன கோட், அந்த பர்டிகுலர் கேஸ்ட் பர்டிகுலர் இதுக்கு என்ன கோட் இருக்கோ அந்த கோட் நீங்கள் என்ட்ரி போட்டுடலாம். ரைட். இப்போ நான் வந்து ஓப்பன் கோட்டாலே நான் போயிட்டுருக்கேன். ஓசியில் போகிறேன். தமிழ்நாடு, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, எஸ் நோ. ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அட்ரஸ் உங்களோட ஆக்சுவல் அட்ரஸ் கொடுத்துருங்க. பேரண்ட்ஸ் இன்கம் இந்த நம்பர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையா, மெட்ரிகுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த இதுக்கப்புறம் வர ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கங்க. பின்கோடு போட்டுருங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இல்லையா அப்படின்னா என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு கொடுத்துருங்க. ரைட். இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், திஸ் இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன். டவுட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. எதையுமே இதுக்கப்புறம் நம்மளால மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் போயிடலாம். எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துருங்க. அது மாதிரி ஹெச்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல இருந்து எடுத்து கொடுங்க. நான் ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன். நமக்கு விளோட ஃபினிஷ் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க. டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதே மாதிரி ஒரு நம்பர், எந்த வருஷம் டிகிரி பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன டிகிரிங்கிறது போடுங்க. பிஇ, பிடெக், பிஃபார்ம் அந்த மாதிரி. சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பிஏ எடுத்தோம்னா என்னத்துல பிஏ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்கு. ரைட். பிசிஏ, இங்கே பிஏ, எம்ஏ, ரைட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. பிடெக், பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்ஏ எடுத்துக்கலாம். எம்ஏ எடுத்தோன்னா எதில் எம்ஏ பண்ணணும் இருக்கும். ரைட். ஸோ அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளைட் ஃபிசிக்ஸில் பண்ணோம், எம்எஸ்சி பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ரைட். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். செலக்ட் சென்டர் 15 ஊரில் எழுத முடியும். எது உங்களுக்கு க்ளோசஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வி கொண்டு அப்லோட் ஃபோட்டோஸ். ஏற்கனவே நான் வந்து ஃபோட்டோலாம் நான் வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஜஸ்ட் கம் ஹியர். யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோட்டோவை ஆக்சுவலாக எடுத்து பண்ணுங்க. நான் வந்து வெப்ல இருந்து எடுத்திருக்கேன். போட்டுட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது அப்லோட் ஆகிடும். இங்கே போய்ட்டு அதே மாதிரி சூஸ் ஃபைல் ஃபார் சிக்னேச்சருக்கு இதே மாதிரி போயிட்டு எடுத்துக்கிறோம். சிக்னேச்சரோட ஃபைல் சைஸ் 200 with 70 ஹைட் போட்டுட்டு இதையும் அப்லோட் கொடுத்துரும். அப்லோட் கொடுத்து முடிச்சோன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்துடும். அடுத்த இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்துடும். ரைட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நாட் ரெக்வயர்ட் ஃபார் ஓசி கேண்டிடேட்ஸ். ஓசி கேண்டிடேட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. பேர், ஊர் எல்லாமே. இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிவிடுங்க. தப்பாக இருந்தால் இப்போ போய் மாற்றிக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓப்பன் கம்யூனிட்டி எல்லாமே பக்கா பார்த்துட்டு கையெழுத்து வந்துருச்சு. இதுதான் உங்கள் ஃபோட்டோவா, இப்படி தான் இருக்கணுமா எல்லாம் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது. இந்த ஸ்க்ரீன் தான் உங்களோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் எனிதிங். இல்லாத பட்சத்தில் நீங்கள் தப்பு விட்டுருந்தீங்கன்னா, பணமும் கட்டிட்டீங்கன்னா, இன்னொரு இமெயில், இன்னொரு மொபைல் நம்பர் வச்சு இன்னொரு தடவை பணம் கட்டுற மாதிரி வரும். ஸோ தயவு செய்து 1க்கு 2 தடவை பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு வரப்போகிறோம். இங்கே வந்துட்டு ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் டன், ரீஃபண்ட் கிடையாது. டிஸ்கிரிபன்சிஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் கட்டிட்டு வராத மாதிரி இருந்ததுன்னா tanceta@gmail.com மெயில் போடுங்க அப்படிங்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் யூ வில் பி டேக்கன் டு த பேமெண்ட் கேட்வே. இங்கே போயிட்டு என்ன மோடில் நம்ம பண்ண போகிறோம், இஎம்ஐ இது நெட் பேங்கிங்கில் பண்ண போகிறோமா, யூபிஐயில் பண்ண போகிறோமா, கிரெடிட் டெபிட் கார்டு பண்ண போகிறோமான்னு பண்ணி முடிச்சாச்சுன்னா தி என்டையர் ப்ராசஸ் இஸ் டன். ரைட். ஸோ இதுதான் வந்து என்டையர் ஸ்டெப்ஸ். 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தவறு எதுவும் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ப்ராசஸ் ஆரம்பிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இதே மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேன் ஆல்வேஸ் ரீச் அஸ் ஆன் 9600048484ங்கிற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் கெட் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட். அசன்ட் எஜுகேஷன் ஜனவரி 20th ஒரு கிராஷ் கோர்ஸ், வீக்கெண்ட் கிராஷ் கோர்ஸ் ஃபார் டான்செட் கண்டக்ட் பண்ணுறோம். சென்னை அண்ணாநகரில் நடக்குது. அதை தவிர சென்னையில் இல்லாமல் நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அசன்ட் எஜுகேஷனோட ரெக்கார்டட் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் விஷஸ்.